ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் பார்க்குறவங்க எல்லாருக்கும் என்னுடைய ஹார்ட்லி வெல்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் சப்பாத்தி குருமா எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதாவது ஹோட்டல் ஸ்டைலில் இது எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் இது பார்த்திங்கன்னா குயிக்காக 15 மினிட்ஸ்லேயே ரெடி பண்ணிடலாம். நம்ம ஒரு டின்னருக்கு நல்லா சைடிஷ்ஷாக இருக்கும் இது கண்டிப்பாக. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ஃபுல்லாக கொடுங்க. அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். அண்டு நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அது மூலிமா உங்களுடைய சப்போர்ட்டும் எங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் லைக் கொடுங்க. அண்டு உங்களுடைய சஜஷன்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு, இல்லை ஃபீட்பேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது மூலிமா எங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பெருஞ்சீரகம், பட்டை, லவங்கம், நட்சத்திரப்பூ, பிரிஞ்சி இலை, கசகசா, பீன்ஸ், கேரட், அவரைக்காய் கொஞ்சம், பூண்டு, இஞ்சி. அப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய் தாளிக்கிறதுக்கு. டெக்கரேட் பண்ணுறதுக்கு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா புதினா அந்த மாதிரி எடுத்துக்கலாம். காரப்பொடி, உப்பு, தனியாத்தூள் இவ்வளோதான் தேவைப்படும். கடாயை நல்லா தண்ணி இல்லாமல் வச்சுக்கோங்க. நல்லா காஞ்சதும் எண்ணெய் விட்டுக்கிறோம். எண்ணெயும் நல்லா சூடாகணும். இன்றைக்கி நான் நல்லா செக்கில் ஆட்டின கடலை எண்ணெய் எடுத்திருக்கேன். பிரிஞ்சி எல்லாம் சேர்த்துக்கோங்க. நட்சத்திர பூ இருக்கு இல்லையா, அந்த பூ சேர்த்துக்கோங்க. கசகசா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே பார்த்தீங்கன்னா பெருஞ்சீரகமும் ஆட் பண்ணிடுங்க. எந்த அளவுக்கு நீங்கள் பெருஞ்சீரகம் ஆட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு குருமா உங்களுக்கு நல்ல ஸ்மெல் இருக்கும். அது இல்லாமல் டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். தீயாமல் நீங்கள் பார்த்துக்கணும். இதை 2 பச்சை மிளகா நீல வாக்கில் கீரி போட்டிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஃப்ளேவருக்காக தான். கொஞ்சம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். இன்றைக்கி யூஸ் பண்ணிக்கிற வெங்காயம் பார்த்தீங்கன்னா வெள்ளை வெங்காயம், ஒயிட் கலரில் இருக்கும். நார்மலாக யூஸ் பண்ணுற வெங்காயம் கிடையாது. ஆனால் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற வெங்காயத்தில் செஞ்சாலும் நல்ல டேஸ்ட் இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கணும். அப்போ தான் சமையல் நல்லாயிருக்கும். குருமாவும் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதங்கி முடிச்சதும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க முன்னாடியே. அப்போ தான் இன்னும் நல்லா சீக்கிரமாக குயிக்காக நமக்கு வேலை முடியும். இந்த குருமாவுக்கு தேவையான கல்லுப்பு. சால்ட் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது, அது உடம்புக்கு ரொம்ப கேடு. நீங்கள் கல்லுப்பு நார்மலாக இருக்கிறது யூஸ் பண்ணிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது கூட நான் கொஞ்சம் கசகசாவும் ஊற வச்சு அரைச்சிருக்கேன். நல்ல டேஸ்ட் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. நறுக்கி வச்ச தக்காளியும் இதில் போட்டு ஆட் பண்ணிட்டேன். இன்றைக்கி எடுத்து வச்சுருக்க வெஜிடபிள்ஸ்லாம் போட்டாச்சு. பீன்ஸ், கேரட், கத்திரிக்காயும் போட்டிருக்கேன். நல்லா போட்டு வதக்குங்க. நீங்கள் தேவைப்பட்டால் கொண்டைக்கடலை ஆட் பண்ணலாம். சில பேருக்கு கொண்டைக்கடலை பிடிக்காது, ஏன்னா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கும். அது அந்த மாதிரி இருக்கவங்க நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு வெறும் காய்கறி மட்டும் வச்சு யூஸ் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னா நீங்கள் கொண்டைக்கடலை ஊற வச்சு அதையும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயே வெந்துடும். கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க.
அடி பிடிக்காமல் நீங்கள் அதை பார்த்துக்கணும். சிம்மில் வச்சு பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இல்லை மீடியம் ஃப்ளேமில் கூட நீங்கள் வச்சு பண்ணலாம். தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. காயெல்லாம் நல்லா வதங்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு நீங்கள் தொட்டுக்கலாம், பரோட்டாக்கு தொட்டுக்கலாம், அண்டு பூரிக்கு கூட நீங்கள் தொட்டு சாப்பிடலாம். ஹோட்டலில் நம்ம பரோட்டா வாங்கினோன்னா இந்த சால்னா தான் கொடுப்பாங்க. அதை வந்து வீட்லேயே நம்ம குயிக்காக வந்து பண்ணி முடிச்சிடலாம். நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். காரப்பொடி வந்து போட்டுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் வந்து நாங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கிறேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அதை தவிர்த்து வேறு எதுவும் காரம் ஆட் பண்ணல. உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி, தனியாத்தூள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. இது ஃப்ளேவருக்காக நல்லா வாசனையாக இருக்கும் குருமா. நல்லா கொதிக்குது. அந்த தண்ணியெல்லாம் வந்து பிரிஞ்சு வந்துருச்சு. எண்ணெயும் தண்ணியும் தனித்தனியாக பிரிஞ்சிருச்சு. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தேங்காய் இது அரைச்சி வச்சதை நம்ம ஆட் பண்ணுறோம். தேங்காய் வந்து அரைச்சி ஊற்றினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து கொதிக்க வைக்கக்கூடாது. ஸோ வந்து சிம்மில் வச்சுட்டு நீங்கள் இதை பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடலை மாவு வந்து கரைச்சி ஊற்றலாம். இல்லை வந்து நீங்கள் சப்பாத்தி பண்ணுறீங்க அப்படின்னா கோதுமை மாவு, மைதா மாவு இருந்துச்சுன்னா லைட்டாக கரைச்சி ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு அந்த குழப்பாக கிடைக்கும். ஒன்றோட ஒன்றா ஒட்டிட்டு வரும். இல்லைன்னா வந்து தனித்தனியாக பிரிஞ்சு நல்லா இருக்காது. சுவையான ஹெல்த்தியான வந்து நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம். இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நம்மளுடைய குருமா வந்து ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக வந்து இறக்கும்போது நீங்கள் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இறக்கிடணும். நீங்கள் பாருங்கள் லைட்டாக பபிள்ஸ் வருது, அவ்வளோதான். நம்ம வந்து சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி புதினாவோ கொத்தமல்லியோ இருந்துச்சுன்னா நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுடைய சப்பாத்தி குருமா ரெடி. எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.